ஹில்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. இந்த சைடு பாருங்களேன், இதுதான் நெல்லியாம்பதி டேமு. பார்க்கு டேமு வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடில். நெல்லியாம்பதி செக் போஸ்ட்டுங்க. ஓகே சார், செக் போஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. போய் நேமு டீட்டெயிலாக எழுதி கொடுத்து சைன் போட்டு வந்துடுறேங்க. செக் போஸ்ட்டில் இன்டிமேட் பண்ணிட்டு போயாச்சுங்க. ஜஸ்ட்டு எந்த பைக்கு போகுது, பேரும் வண்டி நம்பர் மட்டும்தாங்க கேட்டாங்க. இங்கே மேலே போயிட்டு திரும்ப வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னா, இப்போ 5 o'clock ரிட்டர்ன் வந்துடுங்க அப்படின்னாங்க. ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. செக் போஸ்ட் வரைக்கும் எந்த ஹில்ஸ் இல்லைங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு பெண்டு ஏறுற இடத்துல செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் நல்லா அதிரப்பள்ளியில் நம்ம போனோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குதுங்க. டக்குன்னு பார்க்குறக்கு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டாக. ரோடு நல்லா குதிச்சு போகுது. இங்கே பாருங்களேன், டேம் வியூ. நெல்லியாம்பதி டேமுங்க அது பின்னாடி இருக்கிறது. ஆனால் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இல்லை பார்க்குறக்கு. மரங்கள் நல்லா மறைக்குதுங்க. காட்டுறக்கு உண்டான ஏதாச்சும் ஒரு பிளேஸ் வரும் கண்டிப்பாக டேம் வியூ பார்க்க. அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேங்க. மேபி இந்த வியூ பாயிண்டில் தெரியும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, தெரியுது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்லங்க. ஒரு நல்ல வியூ. டேமில் நல்லாவே தண்ணி இருக்குதுங்க. ஐயோ, அவசரப்பட்டு இறக்கிட்ட போலைங்க. இதில் ஏற்றுறது ஏற்றியாச்சு. ரோடு மோசமாக இருக்குதுங்க. ஹில்ஸில் இந்த மாதிரி தூக்கி போட்டு போச்சுன்னா கண்டிப்பாக பஸ்ஸில் வரவங்க, காரில் வரவங்களுக்குலாம் நல்லாவே வாமிட் சென்ஸ் வந்துடும். ஏன்னா ரோடே லெஃப்ட் ரைட்டு டேர்ன் ஆகி போகுமா, அதுலேயும் இந்த மாதிரி தூக்கி போட்டுருந்துச்சுன்னா வாமிட் வருங்க. நமக்கும் தலைவலி நிற்கிதுங்க இதில் ஓட்டுறக்கு. தூக்கி போடும்போது ஹெல்மெட்டு டம்முன்னு மண்டையில் லெஃப்ட் ரைட்டில் ஆடுறப்போ நல்லா மண்டை வலிக்குது. ஆனால் கீழே இருந்த சில்னஸ் கூட இப்போ இந்த இடத்துல இல்லைங்க. இங்கே கூட லைட்டாக ஹீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கீழே நல்லாவே சில்னஸாக இருந்துச்சு செக் போஸ்ட் வரைக்கும். நம்மளும் ஹில்ஸ் 2-3 டைமு நிறையா ஹில்ஸ் எல்லாம் எங்கெங்கே போயிட்டு வந்திருக்கோம். ஒன்று வால்பாறை, அதிரப்பள்ளி ஹில்ஸு, சாலக்குடி, அடுத்து எங்கே ஊட்டியும் போயிட்டு வந்துட்டோம். திருமூர்த்தி மலையும் போயிட்டு வந்தாச்சு. வேறு எங்கே போனோம், கொல்லிமலையும் போயிட்டு வந்தாச்சு. இந்த யானை மிருகங்கள் எதுவும் நம்ம கண்ணில் இன்னும் சிக்கலைங்க. சரி, ஓகே, அது வராத வரைக்கும் சந்தோஷம்தான். அது வந்தாலும் பதறிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த பக்கம் திருப்புறதா அந்த பக்கம் திருப்புறதா அப்படின்னு வச்சுக்கிட்டு. சரி, ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துப்போம். இங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி அங்கே வந்துட்டுருக்கு. ரொம்ப மைன்யூட்டாக இத்தனோண்டாக வருதுங்க. ஹில்ஸ் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறிகிட்டே இருக்குதுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போகும். அப்படி இருக்குன்னு பார்த்தா இது ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு திரும்பி அப்படியே டேரெக்டாக மேலே ஏறிகிட்டே தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே அந்த ஃப்ளோப்பே இல்லை. உங்களுக்கு பார்க்குறக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல வீடியோவில், பட் ஆனால் ரியாலிட்டி படி ஃப்ளோப்பே இல்லைங்க. ஃபுல்லாக அப்படியே மேலேயே தான் இழுத்துட்டுருக்கு. கம்மனு ஹில்ஸு கீழேயே செக் போஸ்ட்கிட்டே வந்துட்டு போயிருக்கலாம் போலைங்க. வெளியே மேலே வந்தால் கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும்னு பார்த்தா மேலே வந்தால் தாங்க கொதிக்குது. இதுக்கு மேலே ஒரு பெரிய மலை இருக்கா? சரி, இந்த மலையை விடுங்க, அந்த மலையில் ஏறுவோம். அதுலேயாச்சும் வெயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா சரி தாங்க. ஏங்க இந்த இடம் நல்லா சில்லுன்னு இருக்குதுங்க. என்ன பிளேஸு? ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஆமாங்க, வாட்டர் ஃபால்ஸ் தான், பட் ஆனால் தண்ணி இல்லை. இன்னும் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க, கிளைமேட் சூப்பராக இருக்குது. டக்குன்னு ஒரு சில்னஸ் ஃபீல். இந்த ஹில்ஸில் நல்லா ரைஸ் பண்ணோன்னு வைங்களேன், கண்டிப்பாக வண்டி மைலேஜ் ட்ராப் ஆகிறது மட்டும் இல்லாமல் கீழே விழ இருக்கும் சான்ஸ் இருக்குங்க.
ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. குண்டும் குழியுமாக இருந்தால் பரவாயில்லைங்க. இந்த ரோடு குட்டி குட்டியாக டேமேஜ் ஆச்சுன்னா பேச்சப்பாக போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அது மாதிரிங்க அப்ஸ் டவுன்ஸ்னு வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. குதிச்சு போகுது ரோடு. நெல்லியாம்பதி என்னங்க நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் போல், நிறைய இடத்துல தண்ணி வந்துட்டே இருக்குது. ஆனால் முழுசாக எதுவும் வரல. இத்தனோண்டா ஒரு பேருக்கு வாட்டர் ஃபால்ஸுக்குங்கிறதுக்காக ஒரு கொஞ்சோண்டு தண்ணி வந்துருக்கு. என்னங்க வெயில் குப்புன்னு அடிக்குது. அடிக்கிற வெயிலுக்கு தலையில் சுற்றுதுங்க. டக்குன்னு கருகும்னு ஆயிடுச்சுங்க இந்த இடம். வெளிச்சமே எல்லாம் ஃபுல்லாக மரம் மறைச்சனால. ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்குது, கூலிங்காக இருக்கும். ஐயோ மறுபடியும் வெயில் வரப்போகுது. ஐயோ வந்துருச்சு. வெயில் வந்துருச்சு, நிழல் வந்துருச்சு, மறுபடியும் வெயில் வந்துருச்சு, மறுபடியும் நிழல் வந்துருச்சு, மறுபடியும் வெயில் வந்துருச்சு, மறுபடியும் நிழல் வந்துருச்சு, மறுபடியும் வெயில் வந்துருச்சு. ஸோ இப்படி போகிறனால தலை வலிக்குதுங்க. வெயில் நிழலுன்னு போகிறனால டக்குன்னு சம்திங் என் தலைக்கு நல்லா ஏறுது. நல்லா வெயில் அடிக்கிறதுனால மண்டை நல்ல கனமாக இருக்குது. கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. இங்கே ஒரு பூண்டு இருக்குது, ஏதாச்சும் வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேங்க. மேபி நல்ல ஒரு ஹில்ஸ் வியூ இருக்குங்க. வியூ பாயிண்ட் நின்று எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கிற பிளேஸ். ஏங்க இந்த இடத்துல ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், ரைட் சைடில் மேகம் கரெக்டாக நமக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த மேகம் பார்க்க தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மேகம் பாருங்களேன், கீழே இருக்க மாதிரி இருக்குது. அங்கே பாருங்களேன், அந்த மேகம் கீழே எங்க செம்ம வியூவாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லை. அந்த மேகத்துக்கு கீழே ஹில்ஸு, அந்த டேமு இதெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. ரைட் சைடில் நின்று காட்டுறக்கு ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு இடம். இந்த இடத்துல தெரியுதா? ஓரளவுக்கு தெரியுதுங்க. அங்கே பாருங்களேன், அந்த மேகம் வந்துட்டு கீழே இருக்க மாதிரி, ஐ மீன் இதோட முடியுது, இந்த சைடோட முடியுது. இங்கே இவ்வளோதாங்க மேகமே இருக்குது. அதுக்கு கீழே தான் பிளேஸ் இருக்க மாதிரி இருக்குது. மற்ற மேகமெல்லாம் பாருங்கள் மேலே இருக்குது. இதுக்கு மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது இந்த மேகம்லாம். அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மேகத்துக்கு ஈக்குவலான ஒரு ஹைட்டில் இருக்கோம். அப்படி தாங்க சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்குதுங்க அந்த மேகம் பார்க்க. கரெக்டாக அந்த டேமுக்கு மேலே தான் இருக்குது. நம்ம வர வழியில் டேம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டேமுக்கு மேலே தாங்க அந்த மேகம் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துங்க, இன்னும் அந்த பிளெயின்ஸ் ரோடு அது மாதிரிலாம் எதுவுமே கண்ணில் வரலைங்க. ஃபுல்லாக அப்படியே செங்குத்தாக மேலே ஏறிட்டே தான் இருக்குது. பாடா சொன்ன பாவத்துக்காக வச்சு ஒரு இறக்கம் வருதுங்க. ஒரு சின்ன இறக்கம். ஐயப்பன் கோயில் இங்கே இருக்குது. வெர்ஷன் 2 மாடிஃபைடு. முன்னாடியும் செம்ம லொக்கேஷனுங்க. ஏங்க இப்போ ஃபுல்லாக ஹில்ஸ் விட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ ஒன் சைடு ஏறி அனதர் சைடு இறங்கினா தான் எல்லா ஊரோட வில்லேஜும் வரும். ஸோ அதே மாதிரி அந்த சைடு ஏறி இந்த சைடு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ ஒரு பிளேஸ் ரீச் ஆகிருக்கோம். எங்கே ரீச் ஆகிருக்கோம் தாங்க தெரில. பஸ் ஸ்டாண்ட் லைட்டு லெஃப்ட்டு, இது லெஃப்ட்டு, இதுவும் லெஃப்ட்டு. இது நெல்லியாம்பதியோட ஹில்ஸ் போல் உள்ளே வந்துட்டோம். இன்னும் மெயின் ஏரியாவுக்கு போல். நம்ம தானோஸ்க்கு வழக்கம் போல் லைட்டாக ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு போல். மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு. மேபி அவனை சொல்லி தப்பு இல்லை, நம்ம ஸ்லோவாக தான் வந்தோம். இருந்தாலும் அந்த ஹில்ஸ் நல்லா மேலே நோக்கியே தாங்க போகுது. இன்னுமே பாருங்கள், இப்போ கூட ஹில்ஸ் அப்படியே இப்படி மேலேயே ஃப்ளோப்பாக ஏறிட்டே தான் இருக்குது. ரோடும் சரியில்லை. ஸோ அதனால் மைலேஜும் நல்லா ட்ராப் ஆகிடுச்சுங்க. தெரிஞ்சு நெல்லியாம்பதியோட சிட்டிக்குள்ளேயே வந்துட்டோன்னு நினைக்கிறேன்.
ஃபுல்லாக நிறைய பில்டிங் இருக்குது. நெல்லியாம்பதி மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து எங்கே போனோம்? ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இங்கே இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். அது எங்கேன்னு விசாரிச்சுட்டு போகணும். சூசைட் பாயிண்ட்னா ஸ்ட்ரைட்டு. உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கும் கேட்குது, என்னடா வந்த இடத்துல முதல் வார்த்தை சூசைட் பாயிண்ட்டு போகலான்னு சொல்லிக்கின்னு. எனக்கு இந்த ஊரில் அதாங்க தெரியும், சூசைட் பாயிண்ட் நல்லாயிருக்கும். இங்கே யாராச்சும் மனசில் போய் அப்படியே குதித்து செத்துரு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இன்னும் சாகலை மாட்டேங்க. ஏன்னா நம்ம பரத்வியூஸ் ஃபேமிலிக்காக இன்னும் எவ்வளவோ வீடியோ எடுத்து எவ்வளவோ அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன். ஸோ அந்த எண்ணத்தை மாற்றிக்குவாங்க. நெல்லியாம்பதியோட வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குதுங்க. ஐ மீன் ட்ராவல் பண்ணுற இடம் சொல்கிறேன். ரோடு இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்க முடியாதுங்க. எல்லா ரோடும் இப்படி தான். எல்லா பக்கம் ரோடு நல்லா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாகி வந்துக்கணும். 2 வழி பிரிக்குது. ஆனால் சூசைட் பாயிண்ட் இந்த ரோடு. இந்த ரைட் சைடு திரும்ப சொல்கிறாங்க. ஆமாங்க, வியூ பாயிண்ட்டுன்னு அதிலே போட்டிருக்கு. கம்முன்னு டீசெண்டாக வியூ பாயிண்ட்னே கேட்டுடலாங்க. சூசைட் பாயிண்ட்டுன்னு ஏன் கேட்டு எனக்கு கரெக்டாக இந்த ரோடு பார்க்குறப்போ வால்பாறை ரோடு மாதிரியே வருதுங்க. ஏன்னா வால்பாறை டீ எஸ்டேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுலேயும் ரோடு இத்தினுண்டா டேமேஜாக எக்ஸாக்டாக இதே மாதிரி தாங்க இருக்கும். எனக்கு இந்த இடத்த பார்க்குறப்போ அப்படியே வால்பாறை ஃபீல் தான் வருது. ரோடு ரொம்ப படு டேமேஜாக இருக்குதுங்க. சொன்னால் அப்படி ஸ்பீடு பிரேக்கரை நான் கவுண்ட் பண்ணவே மறந்துட்டேன். மொத்தம் ஸ்பீடு பிரேக்கர் பார்த்திங்கன்னா 23 இப்போ வரைக்கும் வந்திருக்கோம். இங்கே என்னங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு செக் போஸ்ட்டு போபா ஸ்கூலுக்கு லெஃப்டில் பார்க் பண்ண சொல்கிறாங்க. டோக்கன் எடுக்கணுமா என்னங்க பார்ப்போம். நேம் டீட்டெயிலா? டைம் ஓகே, கிளம்பலாம், போய்க்கலாம்ல. ஓகே தனோஸு சேஃபாக கூட்டிகிட்டு வந்துட்டியடா. சூப்பர் டி தங்கம். நம்ம தமிழ்நாடு மாதிரி காசெல்லாம் வாங்குறது இல்லைங்க இங்கே செக் போஸ்ட்டில். ஜஸ்ட்டு நேமு, என்கொயரி, எங்கேருந்து வர்றீங்க, எங்கேருந்து போகிறீங்க, அது கூட கேட்கலிங்க. ஜஸ்ட்டு உங்கள் வண்டி நம்பரு, அப்புறம் ஃபோன் நம்பரு, பேர், இதே தான் அந்த செக் போஸ்ட்டில் கேட்டாங்க. இது இங்கேயும் அதே தான் கேட்குறாங்க. ஆனால் ரிட்டன் போகிறப்ப இன்ஜின் ஆனே பண்ண வேண்டியதில்லை போலிங்க. அப்படியே ஜம்முனே இறக்கத்திலே கீழே போயிடலாம் போல். ஃபுல்லாக இறக்கும். எங்கே தான் நம்ம மேடி ஏறணும், ஐ மீன் இறக்கம் போனோம். மிஞ்சி போனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு இறக்கம் வந்துச்சு, அவ்வளோதாங்க. அது ரிட்டர்ன் போகிறப்ப அது இத்தினோண்டு மேடாக தெரியும். மற்றபடி மொத்த ஹில்ஸு ஃபுல்லாகவே மேடு தாங்க. வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியே நல்லா தாங்க இருக்குது. ஐ மீன் அந்த லெஃப்ட் ரைட்டு செடியை சொல்கிறேன். ரோடு அதே மாதிரி தான் மோசமாக தான் இருக்குது. குதிச்சு எழுதும்போது வியூ பாயிண்ட் லெஃப்ட்டு. அப்பாடா, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ஒரு ஸ்பீடு பிரேக்கர். 24வது ஸ்பீடு பிரேக்கர். அப்பாடா,
இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் கவனிக்கலாம். அப்போ இதோட 25வது ஸ்பீடு பிரேக்கருங்க. ஹிமாலயன் புல்லட்டை விட வேண்டிய இடத்துல R15 விட்டு ஏற்றிட்டு இருக்கேங்க. ரோடு ஃபுல்லாக நல்லா குழியாக இங்கே பாருங்களேன், ஃப்ளோப்பாக ஏறுதுங்க மேலேயே. இது ஒரு புது அட்வென்ச்சராங்க, என்ன சொல்ல, புது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அட்வென்ச்சரோட நல்லா பார்த்தீங்களா, ஹில்ஸ் ஏற ஆரம்பித்த இடத்துலேருந்து ஃபுல்லாக அப்ஸ்லேயே இருக்குது. இங்கே வந்தால் இது அதுக்கு மேலே ஃபுல்லாக மேலே மட்டுமே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இது வழியா இல்லை வழி இல்லையா, இல்லை நான் பாட்டுக்கு வந்துட்டேனானும் தெரிலங்க. நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன், வேறு யாரையும் காணும் இந்த ரோட்டில். வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக இதுதான் வழி போல். ஆல்ரெடி நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க. பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங். நெல்லியாம்பதி ரீச் ஆகிட்டோங்க சேஃபாக. வியூ பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. டோக்கன் எடுக்கணுமா, அப்படியே டோக்கன் எடுத்துகிட்டு போய் வியூ பாயிண்ட்டை பார்த்து கண்டினியூ பண்ணலாங்க.